இப்ப டின்ல பார்க்கலாம். டின் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு கம்மியான உங்களுக்கு குவாலிட்டி தான் கிடைக்கும். அதே இப்ப நீங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் போனீங்கன்னாக்கா, நீங்க ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்லாம் போனீங்கன்னாக்கா, நல்லா நம்ம ரொம்ப டீசென்ட்டா இருக்கும்னு நெனச்சுட்டு போவோம். அங்க உள்ள போய் பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு குழம்புக்கோ, சாம்பாருக்கோ பார்த்தீங்கன்னாக்கா, கிரேவிக்கோ பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு சின்ன பக்கெட் மாரி வந்து வைப்பாங்க. நாம நெனைப்போம், அடேங்கப்பா! இவ்ளோ குடுக்குறாங்களே பரவாயில்லன்ட்டு. அந்த பக்கெட்குள்ள இருக்க கரண்டிய வெளிய அந்த டேபிள்ல வச்சு அளந்து பார்த்தாங்கன்னா, அதே கரண்டிய நீங்க அந்த பக்கெட்டுக்குள்ள வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெரியும். அந்த பக்கெட்குள்ள வந்து அளவு கம்மியா தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த மாரி கூட எல்லா விஷயத்துலயும் எல்லாமே எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. அது வந்து ஸ்வீட் வாங்குனாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு நம்ம மளிகை சாமான வாங்குனாலும் சரி, இந்த மாரி வெயிட்ல வந்து ஃபால்ஸ் வெயிட் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுதான் யூஸ் ஆஃப் ஃபால்ஸ் வெயிட் அண்ட் மெஷர்மென்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சேல் ஆஃப் டூப்ளிகேட்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இப்ப நீங்க எந்த ஒரு பவுடர் வாங்குனாலும் இப்ப இப்ப நீங்க பஸ் ஸ்டாண்டுன்னு போயிட்டா எந்த ஒரு ஊர்லயும் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல எந்த ஒரு பொருள் வாங்குனாலும் அதுல 90% ஆஃப் த பொருள் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் தான். அது குடிக்கிற தண்ணீல இருந்து, தலைக்கு போடுற ஷாம்பூல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா, குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்ல இருந்து எல்லாமே டூப்ளிகேட் தான். இப்ப ரீசென்ட்டா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. டாடா சால்ட்ன்னு ஒரிஜினல் இருக்கு. அதே டாடா சால்ட் ஒரிஜினல் மாரியே பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் கவர் போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய டூப்ளிகேட்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. பட் நமக்கு அது தெரியறதில்ல, கண்டுபிடிக்க முடியறதில்ல. அதுல வந்து ஜாம் இருக்கு, டியூப் லைட் இருக்கு, எடிபிள் ஆயில்ஸ் வீட்டுக்கு யூஸ் பண்ண சமையல் எண்ணெய் இருக்கு, ஈவன் மெடிசின்ஸ்ல இருக்கு, வாஷிங் சோப்ல இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ்ல வந்து கலப்படங்கள் இருக்கு, டூப்ளிகேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் ஹோர்டிங் அண்ட் பிளாக் மார்க்கெட்டிங். ஹோர்டிங் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். என்னன்னா, இப்ப நீங்க எங்கேயாவது போறீங்க, வரீங்க அப்டின்னாக்கா, உங்களுக்கு ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு இது கூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்டா ஹையர் பிரைஸ்ல வந்து விப்பாங்க. இந்த கடைங்கள் எல்லாமே. இந்த மாரி மால் பிராக்டிசஸ் எல்லாமே நடக்குது. இது வந்து இன்னொன்னு என்னன்னாக்கா, உங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வெங்காயமாவது, தக்காளியாவது டிமாண்ட் மாரி கிரியேட் பண்ணிப்பாங்க. அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. டிமாண்ட் இருக்க மாரி. அரிசி, வெங்காயம், தக்காளி இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே. திடீர்னு பார்த்தா வெங்காயம் வந்து 1 கிலோ ரூ. 100 அந்த மாரிலாம் போயிடும். அது பார்த்தீங்கன்னாக்கா, பதுக்கி வைக்கிறது. அதான் பிளாக் மார்க்கெட்டிங்ல பதுக்கி வைக்கிறது. அது வந்து பிளாக் மார்க்கெட்டிங்ல குடுக்கும்போது, அது அதிக விலையில குடுக்குறது. ஸோ இந்த மாரி விஷயங்களும் பண்றாங்க. இது சப்ளைய ஷார்ட் பண்ணி விட்டு டிமாண்ட வந்து இன்கிரீஸ் பண்ணி விடுறாங்க சீக்ரெட்டா. இதெல்லாமே நீங்க நியூஸ் பேப்பர்ல நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். டெய்லி நீங்க மார்க்கெட்ல போகும்போது என்ன விலைவாசின்னு தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாரி விஷயங்களும் பெரிய ப்ராப்ளமா இருக்கு மக்களுக்கு. தென் டை இன் சேல்ஸ். இது என்னன்னாக்கா, நீங்க ஒரு டிவி வாங்குறீங்க அப்டின்னாக்கா, உங்களுக்கு ஆ ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாரி பண்ணுங்க. அதாவது ஏஎம்சிம்பாங்க. ஆனுவல் மெயின்டனன்ஸ் சர்வீஸ் நீங்க போடுங்க.